ஹீரோ டு ஜீரோ. எஸ், அதான் கண்டென்ட்டே பேசிக்காக. என்னன்னா ப்ரோ கபடியில் ஒரு காலத்தில் கோலோச்சி இருந்தவங்க, இவங்க தாண்டா ஹீரோ, இவங்க இல்லாமல் மேட்சே கிடையாதுன்னு இருந்த பிளேயர்ஸு இப்போ திடீர்னு பார்த்தா காணாமலே போயிட்டாங்க. இத்தனைக்கும் பிகேஎல் ஸ்குவாடில் இருந்தும் அவங்கள ஆட வைக்க முடியாமல் போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி பெருசாக ஃபார்ம் டவுன் ஆகி இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவங்களுக்கு அப்படி ஆச்சுங்கிறதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது நான் ஒரு பேக்கப் வீடியோவாக தான் எடுக்கிறேன். பட் ஓவராலாக இந்த கண்டென்ட் சிம்பிளுங்க. ப்ரோ கபடியில் வந்து இவங்கெல்லாம் பெரிய ஹீரோஸ். அதாவது ப்ரோ கபடியில் ஒரு காலத்தில் இந்த பிளேயர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இங்கே பிகேஎல் மேட்ச் நடக்காது, அந்த டீம் ஆடவே வராது, ஸ்டார்டிங் 7 அவர் கண்டிப்பாக இருப்பாருங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. பட் போக 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 காலம் அவங்கள அப்படியே தள்ளி, இல்லை நீ பரவாயில்ல, நீ இல்லைனா தான் எங்கள் டீமுக்கு நல்லதுங்கிற மாதிரி மாற்றி விட்டுருச்சு. இதில் வந்து நம்ம நிறைய பேரே சொல்லலாம். இதில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பர்தீப் நர்வால், ராகுல் சௌத்ரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் விட்டுருக்காங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ பட் பெரிய ஏஜில் ஆவலை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவனை விட பர்தீப் சின்ன பையன் நினைக்கிறேன். இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் அன்சோல்டு, பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனில் அன்சோல்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்டோலாம் வந்து அன்சோல்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தலைவன் கிடையாது இங்கே. அந்த மாதிரி அபிஷேக், சாஹில் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே இல்லை. ஸோ அவங்களாம் வந்து பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க பிகேஎல்க்கு. இப்போதைக்கு அப்படிதான் இருக்குது சுச்சுவேஷன். இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு சில இஷ்யூனால ஆட முடியாமல் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்க சித்தார்த் பாகுபலி தேசாய் எங்கே போனார்னே தெரில. ஏன்னா இப்போ அவர் கபடி அப்படிங்கிறது ஆடுறதே இல்லை. அவர் மேலேயும் ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது, இன்டிசிப்ளினரி ஆக்ஷனுங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதனால் அவரும் இப்போதைக்கு கிடையாது கபடி ஃபீல்டில். ஆல்சோ மோஹித் நண்டால்னு ஒரு பிளேயர் இருந்திருப்பார், பார்த்துருப்பீங்க, அவரும் கிடையாது. நிறைய பிளேயர் காணாமல் போயிட்டாங்க. சந்தீப் குமார் துல்னு சொல்லிட்டு லெஃப்ட் கார்னர் பிளேயர் என்னோட ஃபேவரட். கிரீஷ் மாருதி எர்னாக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவரும் காணாமல் போயிட்டாரு. எக்கச்சக்க பிளேயர் நம்ம சொல்லிட்டே போயிருக்கலாம். இப்போ பாருங்க, பிரபஞ்சன் அண்ணன் வந்து கமெண்டேட்டர் ஆகிட்டாரு, ஆக்டர் ஆகிட்டாரு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் நமக்கு இந்த மாதிரி மிஸ் பண்ணுற தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இல்லாமல் இப்போ ஸ்குவாட்ல இருந்துமே அவங்களால ஆட முடியாமல் இருக்கு. அதாவது ஸ்குவாட்ல இருக்காங்க, ஆனாலும் அவங்கள பிரைமரி சாய்ஸாக வைக்கல. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் குமன் சிங் வந்து கடைசி 2 சீசனாக கோடி கணக்கில் அவர் கொடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி யூமும்பாவில் இருந்த குமன் சிங் வந்து வேற மாதிரியான குமன் சிங். அவரை வச்சு பயங்கரமாக யூமும்பா சம்பவம் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். குமன் சிங் வந்து ஒரு பிரைமரி ரைடராக இருந்திருக்காரு, செம்மையான ரைடராக ஆடி இருக்காரு. இந்த டைமும் யூபி யோதாஸ் நம்பிக்கை வச்சு தான் அவர் எடுத்தாங்க. 1 கோடி கிட்ட செலவு பண்ணி அவரை கொண்டு வந்தாங்க. பிரைமரி சாய்ஸாக இருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் ஆன ககன் கவுடா, ரபானி ராஜ்புட் மாதிரியான பிளேயர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நம்பி தான் கொண்டு வந்தாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் 7 வச்சிருந்தாலும் இப்போ பெஞ்சு தான். பெஞ்சில் வந்து சப்ஸ்டியூட் கூட ஒரே ஒரு டைம் தான் பண்ணப்படுறாரு. அதுவும் வந்து இந்த மாதிரி டூ ஆர் டை ரைடுக்கும் இல்லாட்டி ஆல் அவுட் ஆகிற சமயத்தில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள கொண்டு வரப்படுறாரு. குமன் சிங்கோட கெரியர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே டவுன் பண்ணிக்கிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா 1 கோடி கிட்ட வாங்குற பிளேயருக்கு என்ன காரணம்னு தெரில, அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போறாரு. இதுக்கு முன்னாடி யூமும்பாவில் இருந்த ஒரு குமன் சிங் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் யங்ஸ்டராக பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எங்கேயா பொறுப்பு துறப்புங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ குமன் சிங் தான் இதில் முக்கியமான ஒரு கல்பிரிட்டா இருக்காரு. அடுத்ததா அதே யூபியோதாஸ்ல இருக்கிற இன்னொரு பிளேயர் சுரேந்தர் கில்லை பொறுத்த வரைக்கும் இஸ் பிரைமரி ஆல்வேஸ் ஃபார் யூபி யோதாஸோட தவிர்க்க முடியாத தங்க குழந்தை தான் சுரேந்தர் கில். பர்தீப் நர்வாலே இருந்தாலும் நாங்கள் சுரேந்தர் கில்லை தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு வச்சிருந்தாங்க இந்த டீம். அந்த அளவுக்கு சுரேந்தர் கில்லை நம்பினாங்க. திடீர்னு பார்த்தா சுரேந்தர் கில் ஸ்குவாட்ல இருக்காரா, என்ன அந்த மேட்ச் ஆடுறாரு, சுரேந்தர் கில் இந்த டீம்ல இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா இங்க பவானி ராஜ்புட், ககன கவுடா, அதுக்கப்புறம் சிவம் சௌத்ரி, அப்படி இல்லாட்டி குமன் சிங், அதுக்கப்புறம் தான் இருக்கிற 5வது 6வது சாய்ஸ் தான் இப்போதைக்கு சுரேந்தர் கில்லா இருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காலத்துல சுரேந்தர் கில் வேற மாதிரி பிளேயரா இருந்தார். இடையில ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, தலைவனோட ஃபார்ம் மாறிச்சு, அண்ட் அவரோட மூவ்மெண்ட்ல ஸ்லோவாச்சு. அப்படியே கெரியருங்கிறது அப்படியே ஸ்லோவாகி டவுன் ஆயிருச்சு. சுரேந்தர் கில் இப்பவும் யூபியோதாஸ்ல இருக்காரு. அவரை வந்து அவங்க விடுறதா இல்லை. ஏன்னா அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூபியோதாஸோட பெரிய சக்சஸுக்குலாம் அவர் ரொம்ப காரணமா இருந்திருக்காரு. யூபியோதாஸ் கண்டினியூஸா பிளே ஆஃப் ரீச் ஆகிறதுக்கு சுரேந்தர் கில் முக்கியமான ரீசனா இருந்திருக்காரு. அடுத்த பிளேயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இருந்து நிதின் ராவல். அவரை தான் கேப்டன். இப்போ கூட டாஸ் போடணும்னு அவரை தான் கூப்பிடுறாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த நிதின் ராவல், அதாவது இந்தியன் டீமுக்கே இருந்த நிதின் ராவல், அந்த இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறப்போ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு தலைவன் காணாம போனார்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே காணாம போயிட்டாரோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜெய்ப்பூர் எடுத்து இப்போ கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாலுமே அவர் பெருசா யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, அதில் வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். லாஸ்ட் டைம் பெங்களூர் புல்ஸ் கூட செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க, செம்ம ஹீரோவா இருந்தாரு. பட் இப்போ கேப்டனாவே இருந்தாலும் பெஞ்சில் உட்காருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ஹீரோ
அந்த ஒரு கேட்டகரியை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அடுத்த பிளேயர் ஜான் குன்லி. அதாவது ஜான் குன்லி ஓவர்சீஸ் பிளேயர்ல ஈரானை தவிர்த்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர்லாம் அந்த ஜான் குன்லி தான். ஏன்னா வழக்கமாக ப்ரோ கபடியில் ரொம்ப ஃபேமஸான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பேரை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஈரான் பிளேயர்ஸ் பேரை தான் நீங்கள் கண்ணை மூட்டு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சவுத் கொரியன் பிளேயரை பேரை நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் நம்மளோட ஜான் குன்லி. ஜான் குன்லியோட கெரியர் எங்கே வந்து ஜீரோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஹீரோவாக தான் இருந்தார். அவர் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணுவார் கிடையாது. அவரோட ஒரு சில டாக்டிக் மூவ் வந்து பார்க்க நல்லா இருக்கும். வரது ஒரு ரைடோ 2 ரைடோ கண்டிப்பாக கொஞ்சம் ஆடியன்ஸை கவர்ந்துட்டு போயிடுவார். அவரோட ரைடிங் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஒரு நல்ல துரு இருக்கிற பிளேயராக இருந்தார் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறப்போ. அதுக்கப்புறமா இடையில வந்து கொஞ்சம் ஃபார்ம் டவுன் ஆகி அன்சோல்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கபடியிலிருந்தே காணாமல் போய் கபடியே ஆடாமல் ஆக்டிங் இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஆட் ஷூட்ஸில் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அதுக்கப்புறமா பிகேஎல் சீசன் 11 வராரு, 12 வராரு. பட் அவரை எடுத்தாலுமே டீம்ஸ் ஆட வைக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவர் வந்து கபடியிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தது தான் முக்கியமான காரணம். பட் டீம் கூட வச்சிருக்காங்க. அந்த வைபுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஷேர் பண்றதுக்கு வந்து டீம் கூட அவர் டிராவல் பண்றாரு. அது நல்லா இருக்கு. பட் அந்த பழைய ஜான் குன்லிக்கு இருந்த மவுசிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்ததா சச்சின் தன்வர் உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தலைவாசில சீசன் 11 வாங்கின அடி. அதுக்கப்புறமா சீசன் 12 அதே அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து நல்ல அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறாங்க புனேரி பல்டன். எடுக்கும் போதே நான் சொன்னேன் சச்சினுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது இந்த அமௌண்ட்டுங்கிறது. அதே மாதிரிதான் ஆச்சு. சச்சினை பிரைமரியா நினைச்சு ஆட வச்சாலுமே ஒரு சில போட்டிகள் அவரால் தோக்குறாங்க. குருஷியான டைம்ல அவரால் வின் பண்ணி கொடுக்க முடியல. அதாவது பழைய சச்சின் இப்ப இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போதைக்கு பெஞ்ச் பண்ணிட்டாங்க. சச்சின் பெருசா ஆடுறது கிடையாது. ஸ்டார்டிங் செவன்ல இருந்தாலும் சரி, சப்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, அவரோட ரைடிங் எதுவும் எஃபெக்ட்ஃபுல்லா இல்ல. வின் பண்ணி கொடுக்க மாட்டாரு. ஒரு சில போட்டிகள் கிளிம்சஸ் காட்டினாலும் அது பெருசா இந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால சச்சின் இப்போதைக்கு பாய் சொல்ல போக வேண்டிய நேரம் வந்துருச்சோன்னு தோணுது. பிகேல பொறுத்த வரைக்கும் கம்பேக் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். பட் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னனோ அதான் இப்பயும் சொல்றேன். அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங் இப்போவும் நீங்க போயிட்டு டாப் ஸ்கோரர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தலைவனோட பேர் டாப்ல நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் மணிந்தர் சிங். செம்ம கன்சிஸ்டன்சி பிளேயர். அண்ட் சீசன் 1ல இருந்து இப்போ வரைக்கும் பிகேல ஆடிட்டு இருக்க பிளேயர்ல இவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இடையில ஒரு சில சீசன் இன்ஜுரி காரணமாக காணாமல் போயிருக்கலாம். பட் சீசன் 1ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நேம்ல மணிந்தர் சிங்கோட நேம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் மணிந்தர் சிங் இப்போதைக்கு ரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு பட்னாவால. ஏன்னா மணிந்தர் சிங் வச்சு தான் ட்ரை பண்ணார் அனுப்குமார் ஸ்டார்டிங்ல. அதில் வந்து டவுட்டே வேணாம். அனுப்குமார் பார்த்து வந்த பையன் தான் மணிந்தர் சிங், எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் மணிந்தர் சிங்குக்கு இப்போ ஏஜ் ஆயிடுச்சு. அவரோட மூவ்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வர டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மனிதரோட பலமே பலம் தான். அது வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவர் வேகமாலாம் ரைட் பண்ண மாட்டார். அவரோட வந்து ஸ்ட்ரென்த்து வந்து இழுத்துட்டு வர்றது தான். பட் அது இப்போதைக்கு முடிய மாட்டேங்குது. அவனுக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவனோட ஸ்ட்ரென்த்னா டிஃபெண்டர்ஸ் வந்துட்டாங்க. அதான் கொஞ்சம் அவர் வந்து ஜீரோ ஆக்கி விட்டுருச்சு. ஸோ அவருக்கெல்லாம் அவ்வளோதான். பிரதீப் நர்வால் மாதிரி வேறு லீக் பார்த்து ஆட போக வேண்டியது தான். ஏன்னா ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். நமக்கு ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு ஏஜ் ஆகுது. லாஸ்ட் பிளேயர் பட் நாட் லீஸ்ட் பிளேயர் சாகர் ராத்தி தான். ஒரு காலத்தில் இப்பவும் ஹீரோ தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் சாகர் ராத்தியே இந்த இன்ஜுரி ஜீரோ ஆக்கிருச்சோங்கிறது என்னோட ஒப்பீனியன். சாகர் ராத்தி அப்போ இருந்த சாகர் ராத்தி இப்போ இல்லை. அவர் வந்து ஆட வந்தாலுமே ஐயோ சாகருக்கு இன்ஜுரி ஆயிடுமோ, ஐயோ சாகருக்கு இதாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் டீமும் கவலைப்படுறாங்க, சாகருமே கவலைப்படுறாங்கிற மாதிரி தோணுது. இன்ஜுரி தொடர்ந்து 4 சீசனாக செஞ்சுட்டு இருக்கு 2 பேர். ஒன்று நவீன் எக்ஸ்பிரஸ், அடுத்தது வந்து சாகர் ராத்தி. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாரு இந்த சாகர் ராத்தி. என்ன பண்ண போறாருங்கிறதுலாம் தெரியல. கம்பேக் கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் மாதிரி இவர் ஜீரோ ஆக மாட்டாரு ஃபுல்லா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஹீரோல இருந்து ஜீரோ ஆன பிளேயர்ஸ்ல நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்ட் 2 போடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.